ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 19ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் தொடர்கின்றன காணாமற் போதல்கள், பின்னணி விசாரிக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. ஜாழ் மாவட்டத்தில் வயோதிபர்கள் மிகவும் மர்மமான முறையில் காணாமற் போகும் சம்பவங்களின் பின்னணி தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஜாழ் மாவட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள் பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமற் போகும் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 7 வருடங்களாக நடைபெறும் சில விடயங்களை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக இடம்பெறுபவை என அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பிரபல வர்த்தகரான வேலுப்பிள்ளை நடராசா கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக ஜாழ் போதனா மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இவரின் மகன் ஒரு ஊடகவியலாளராக கடமையாற்றுகின்றார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு, பத்திரிகை விளம்பரம், சமூக வலைத்தளங்கள் மூலமான பதிவுகள் என 7 வருடங்களாக தேடுதல் நடந்தும் எந்த முடிவும் கிட்டவில்லை. அதேபோல ஜாழ் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த திருமதி ஜோகம்பா சோபிநாதன் என்பவர் 6 மாதங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளார். இவர் எங்கே என்பது இதுவரை தெரியாது. ஜாழ் புங்குடுதீவு மடத்துவழியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறையைச் சார்ந்து இலங்கை அரசால் தேசமானிய விருது வழங்கிய மதிப்பளிக்கப்பட்டவருமான புங்குடுதீவு மக்களால் அதிகம் அறியப்பட்டவரான வைத்தியலிங்கம் கனகலிங்கம் 2004ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி மதிய வேளை அவரின் வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார். பிரிதொருவரின் உதவியற்று நடந்து செல்லவோ அல்லது வாகனங்களில் ஏற்றிச் செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமல் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாகவே உள்ளது. இதுவரை அவர் தொடர்பில் எந்தவித தகவல்களும் இல்லை. இவ்வாறு வயோதிபர்கள் காணாமல் போதல், இளைஞர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல், கைதுகள், ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல் என்பன இங்கு நடக்கின்றன. இந்த நாட்டின் நீதி சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி சிந்தியுங்கள். ஜாழ் மண்ணில் இந்த 3 வயோதிபர்களுக்கும் மேலதிகமாக இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும். இவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தீர்ப்புகளுக்கு தெரிவுக்குழு தேவையில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. உயர் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகள் தொடர்பில் ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்க வேண்டிய தேவை இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று வெளியிட்ட கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டின் முத்தரப்பு ஜனநாயக கட்டமைப்பில் நிறைவேற்றுனர், சட்டவாக்கம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 நிறுவனங்களிலும் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறையும் அதேபோல அவற்றுக்கிடையே அதிகார பகிர்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் குறைபாடுகள் இருப்பின் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இது திருத்தப்பட வேண்டும். ஒரு நிறுவனம் மற்றொன்றை அடக்கி அல்லது மௌனமாக்கும் பிம்பத்தை உருவாக்காதீர்கள். வேறு ஒரு முறையை பின்பற்றி ஏதேனும் பிழைகள் இருப்பின் அவற்றை சரி செய்யும் அரசியலமைப்பு முறைக்கு செல்ல வேண்டும். உயர் நீதிமன்றம் வழங்கிய முடிவுகளை ஆராய தெரிவுக்குழுக்களை நியமிப்பதில் எமக்கு உடன்பாடில்லை. குறைபாடுகள் இருப்பின் வேறு ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்ட ரீதியான ஏற்பாடுகள் ஊடாக இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய துணை தூதரகத்தால் பொருண்மையம் நலிந்த குடும்பங்களுக்கு உதவி. மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் பொருண்மையம் நலிந்த குடும்பங்களுக்கு ஜாழ் இந்திய துணை தூதரகத்தால் பொருளாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. நோன்பு பெருநாளை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் வசிக்கும் 150 குடும்பங்களுக்கு நேற்று முன்தினம் இவ்வாறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொன்சியூஸ் ஜெனரல் சாய்முரளி ஆர் நாகராஜன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் இணைப்பாளர் பரிஸ், மன்னார் மாவட்ட சுதந்திர கட்சியின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுல்பிகார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகள் பேரவை 56வது கூட்டத்தொடர் ஆரம்பம்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் தலைமையில் நேற்று ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 56வது கூட்டத்தொடரில் காலநிலை மாற்றம், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளன. நேற்று ஆரம்பமான 56வது கூட்டத்தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. எனினும் இலங்கை தொடர்பான விவகாரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள 57வது கூட்டத்தொடரில் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியாவில் நிலநடுக்கம். வவுனியாவின் பல பகுதிகளில் நேற்று இரவு 11:30 மணியளவில் பெருவெடிப்பு சத்தமும் லேசான அதிர்வுகளும் உணரப்பட்டுள்ளன. இது நிலநடுக்கமா என்ற அச்சத்தில் மக்கள் உறைந்திருந்தனர். வவுனியாவின் நெலுக்குளம், பட்டாணிச்சூர், சூடுகண்டபுலவு, செட்டிக்குளம், வீரபுரம் ஆகிய பகுதிகளிலேயே இந்த பெருவெடிப்பு சத்தமும் அதன் தொடர்ச்சியான அதிர்வுகளும் உணரப்பட்டுள்ளன. எனினும் இந்த செய்தி அச்சுக்கு போகும் வரையில் அது நிலநடுக்கமா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு நேற்று போர். இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறல் செயற்பாட்டை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜாழ் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு கடத்தொழிலாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாழ்ப்பாணம் மருதடி சந்தையிலிருந்து ஜாழ் இந்திய துணை தூதரகம் வரை பேரணியாக சென்ற கடத்தொழிலாளர்கள் அதன் தொடர்ச்சியாகவே தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். எதிர்ப்பு போராட்டத்தின் இறுதியில் இந்திய அரசுக்கான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் மீனவர்களால் ஜாழ் இந்திய துணை தூதரகத்தில் கையளிக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் வாக்களுக்காக நாடு பிளவடையுமா, கம்மன்பில கண்டுபிடிப்பு. வடக்கு தமிழ் வாக்களுக்காக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சட்டங்கள் இயற்றப்படும். இவ்வாறான உறுதிமொழிகளை வழங்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் தற்போது குவிந்துள்ளனர் என்று பிவிதுரு ஹெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, டொலரை ஜாசகமாக பெறுவதற்கு தாய்நாட்டை ஏலமிடும் யுகத்தில் வடக்கிலுள்ள வாக்களுக்காக நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இனவாத சட்டங்கள் இயற்றப்படும் உறுதிமொழிகளை வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குவிந்துள்ள யுகத்தில் தன்னை பாதுகாக்குமாறு இலங்கை தாய் கதறி அழும் நிலையில் நாட்டை காக்கவே இங்கு மக்கள் குவிந்துள்ளனர். ரணில் விக்ரம்சிங்க, அன்றகுமார் திசநாயக்க, சஜித் பிரேமதாச ஆகியோர் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். மேற்குலகின் தாளத்திற்கேற்ப ஆடும் கைப்பாவைகள் அவர்கள். இவர்களால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பௌத்தத்தில் கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு உரிமை இல்லை, லண்டனில் ஆண்ட்ரோகுமார் தெரிவிப்பு. பௌத்த சமயத்தில் கை வைக்க தமிழ் தலைவர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என ஜேவிபியின் தலைவர் ஆண்ட்ரோகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். லண்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பௌத்த மதத்திற்கான அவதானங்கள் குறைவடையும் என பரவும் பேச்சுக்கள் தொடர்பில் பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், எங்களுடைய எதிர்த்தரப்பினருக்கு எங்களை பற்றி அவதூறான கருத்துக்களை பெறப்போதே வேலையாக மாறியுள்ளது. மத அடிப்படையில் வாழ்வது தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. இது தொடர்பில் சொல்லப்படும் அவதூறான கருத்துக்கள் மிகவும் தவறானவை. அரசியலமைப்பின் 9வது சட்டத்தில் பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் ஒருபோதும் ரத்து செய்யப்பட மாட்டாது. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையில் இலங்கையில் அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடல்களில் தலைமை வகித்தவர் அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரம்சிங்க. அந்த கலந்துரையாடலில் அரசியலமைப்பின் 9வது சட்டத்தை மாற்றுவது குறித்து கலந்துரையாடப்படவில்லை. அனைவரும் 9வது சட்டத்தை ஏற்று கலந்துரையாடினார்கள். அதனால் இது தேவையற்ற ஒரு அச்சம். 9வது சட்டத்தில் கை வைக்க மாட்டோம். அதில் கை வைக்க வேண்டிய தேவை தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு கூட இல்லை என தெரிவித்தார். இலங்கையின் அரசியலமைப்பின்படி 9வது சட்டத்தில் இலங்கை குடியரசில் பௌத்த மதத்துக்கு முதன்மை தானம் வழங்கப்படுதல் வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பௌத்த மதத்துக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு.
பௌத்த மதத்தின் இருப்புக்கு பங்கம் விளைவிக்கும் எந்தவொரு தீர்மானத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆண் பெண் சமத்துவ சட்டமூலம் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. ஆனால் அது தொடர்பில் கிடைத்துள்ள உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பெண்களுக்கு சம உரிமை இல்லை. நாட்டின் சனத்தொகையில் பெரும்பான்மையான பெண்களால் அந்த உரிமையை பெற முடியாது என்பது இந்த நாட்டின் பாராளுமன்றத்திற்கும் அரசியலமைப்பிற்கும் எதிரான தீர்மானமாகவே கருத முடியும் என நான் பாராளுமன்றத்தில் தெரிவித்தேன். ஆண்களுக்கு நிகரான உரிமைகளை பெண்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம். சர்வதேச பெண்கள் அமைப்புகளின் அனைத்து ஒப்பந்தங்களிலும் இது சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை அல்லது வேறு எந்த அமைப்பும் தலையிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நைனாதீவில் பௌத்த மாநாடு. நைனாதீவு ரஜமகா விகாரையில் பௌத்த மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக இளைஞர் பௌத்த சங்க சபையின் 20வது வருடாந்த மாநாடு மற்றும் உலக பௌத்த முன்னணியின் 5வது வருடாந்த மாநாடு நைனாதீவில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரை நைனாதீவு ரஜமகா விகாரையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்விற்கு 27 நாடுகளிலிருந்து சுமார் 350 பௌத்த மத பிரதிநிதிகள் வருகை தர உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசியலமைப்பு பேரவையால் ஜனாதிபதியின் யோசனை நிராகரிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை நீடிப்பு தொடர்பான ஜனாதிபதியின் யோசனையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை 6 மாதங்கள் நீடிக்கும் முன்மொழிவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியலமைப்பு சபைக்கு வழங்கியிருந்த நிலையில் அது தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று அரசியலமைப்பு சபை கூடிய போதே ஜனாதிபதியின் பிரேரணை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் எதிர்வரும் 26ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ள நிலையில் அவரது சேவை காலத்தில் 6 மாதங்கள் நீடிக்கும் யோசனையை ஜனாதிபதி முன்மொழிந்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 5ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, எத்தடை வந்தாலும் வழிபாட்டை கைவிடோம், ரவிகரன் தெரிவிப்பு. பௌத்த பிக்குகளுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போன்றவர்களாகத்தான் அரசாங்கத்தைச் சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் நேற்று வழிபாட்டினை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்தெரிவிக்கையில், குருந்தூர் மலை விடயம் ஏற்கனவே பூதாகரமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. எங்களுடைய வரலாறுகள் இங்கே இருக்கக்கூடியதாக தொல்லியல் திணைக்களமும் பௌத்த பிக்குமாரும் சேர்ந்து தொல்லியல் தொடர்பான நடவடிக்கைகளை செய்கின்றோம் என்று கூறி பௌத்த விகாரையை அமைத்திருக்கின்றார்கள். இதனை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றமையால் நிறுத்தப்பட்டதுடன் எமக்கு வழிபடலாம் என தீர்ப்புகள் கூறினாலும் அதற்குரிய முடிவுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இதற்குரிய தீர்வானது மிக விரைவில் கிடைக்க வேண்டும். அத்துமீறி விகாரை அமைப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சமஷ்டிக்கு தயாரா, ஜனாதிபதி மௌனம், சபையில் கஜேந்திரன் நேரடியாக கேள்வி. தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் முன்னேற்றத்திலும் பங்கெடுத்து உலக வல்லரசு தரத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தயாரா? இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராசா கஜேந்திரன் ஜனாதிபதியுடன் நேரடியாகவே கேள்வி தொடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை பெண்களின் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் அறிவித்த வியாக்கியானம் குறித்து சபையில் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பிய கஜேந்திரன் எம்பி மேலும் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை அவர் செய்து வருவதாக தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். இந்த நாட்டை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுக்க செய்ய வேண்டிய மிக பிரதானமான கடமை அவருக்கு இருக்கின்றது என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இனங்களுக்கிடையில் 75 வருடங்களுக்கு மேலாக இருந்த உறவை சீர்குலைத்து
துருவமயப்படுத்தியுள்ள ஒற்றையாட்சி முறையே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களையும் முடமாக்கியுள்ள ஒற்றையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படுவதன் மூலம் மட்டும் இந்த தேசத்தில் முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடந்த வருடம் மாத்திரம் இந்த அரசால் 4200 முன்னணி வர்த்தகர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை, 1,20,000 கோடி ரூபாய் வரை வரி பாக்கி. கடந்த வருடம் மாத்திரம் அதிக வரி செலுத்த வேண்டிய 4200 முன்னணி வர்த்தகர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாவுக்கு மேல் வரி சலுகை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரிச்சலுகையை வழங்காமல் இருந்திருந்தால் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்காது என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அதேபோன்று 1,20,000 கோடி ரூபாய் வரை வரி செலுத்தப்படாமல் உள்ளதாகவும் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த புதிய வரி அதிகரிப்பு தொடர்பிலான கூட்டு தொடர்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எந்த வீட்டுக்கு வரி, அரசு கூறுவதா IMF கூறுவதா சரி? தனிநபர்களின் முதலாவது வீட்டிற்கு வரி விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் சர்வதேச நாணயத்தின் நிபந்தனைகளில் முதல் வீட்டிற்கு வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதியின் உரை தொடர்பில் கருத்து தெரிவித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொரோனா உடல்கள் தகனம், முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோருகின்றார் ஜனாதிபதி. கொரோனா காலப்பகுதியில் உடல்களை தகனம் செய்ததன் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு பாரியளவில் மனம் புண்படும் நிலைமை ஏற்பட்டமை தொடர்பில் முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொரோனாவினால் மரணித்தோரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டமை தொடர்பிலான வாத பிரதிவாதத்தின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொருட்களின் விலை குறைப்புக்கு வர்த்தக மாஃபியாக்கள் பெரும் இடையூறு. பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்க முடியுமான போதிலும் அதற்கு வர்த்தக மாஃபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தமது சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மா, தேங்காய் எண்ணெய், முட்டை உள்ளிட்ட வெதுப்ப உற்பத்திகளுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.